ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தர்ஷா பாப்பாவுக்கு 11 மந்த் ஆகுது. அதனால் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு 11 மாதத்தில் அடிக்க வேண்டிய மொட்டையை அங்கே அடிக்க போகிறோம். அதனால் எல்லோரும் நேரமாக கிளம்பிட்டோம். இந்த வீடியோ ஷூட் பண்ணது பார்த்திங்கன்னா மண்டே தான் மொட்டை அடித்தோம். கொஞ்சம் அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சுருந்தோம். அதையும் வண்டியில் ஏற்றிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியில் சாமிக்கு தேவையான அபிஷேக பொருட்களும் பழம், தேங்காய், மாலை அதெல்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் நம்ம தர்ஷாவுக்கும் வீட்டில் எல்லாருக்கும் அப்படியே பூ வாங்கிட்டோம். நம்ம தர்ஷா பாப்பாவுக்கு பூ வச்சிட்ருக்காங்க. தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே போகிற வழியில் நம்ம மாமியார் வீட்டில் எல்லோரும் வராங்க. அவங்களையும் பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். அப்படியே அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் அப்லோடு பண்ணுறேன். ஃபுல் வீடியோவும் லென்த் வீடியோ போடுறேன், அதுலேயும் பாருங்கள். இப்போ மாமனார் வீட்டுக்கு வந்துவிட்டோம். இப்போ மாமனார் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வண்டியில் ஏற்றிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். எல்லாம் வண்டியிலலாம் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கிளம்பியாச்சு. இப்போ காலையிலே கொஞ்சம் வெயில் அதிகம். தர்ஷாவுக்கு வந்து முக்காடு போட்டுட்ருக்காங்க. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வெக்கம் வந்துருச்சாமா. இது என்னோடய சின்ன குழந்தையா, இது என்னோடய அண்ணா பொண்ணு, இது நான் தான். ஹாய். தர்ஷா குட்டி பார்த்திங்கன்னா அந்த முக்காடை வந்து எடுத்து விட்டுட்டே இருக்காங்க. ஒரு டிஸ்டர்ப் பண்ணுதாமா. ஒன்றரை மணி நேரம் ட்ராவலிங்க்கு அப்புறம் கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ எல்லா பொருளும் இறக்கிட்டு இருக்காங்க. லஞ்செல்லாம் எடுத்து வந்திருக்கோம். லஞ்சும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. வரியா அவங்கள ரெடி பண்ண மாட்டாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு பண்டாரம் வந்ததுக்கப்புறம் பொங்க வைங்க அப்படின்னாரு. நிற்க மாட்டேங்குதப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொங்கல் வைக்க போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து அடுப்பு, பாத்திரம் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க.
காத்திட்டு இருக்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு மாமனுக்கு பொம்மை மாட்டேன் அப்படியே மாமன் அப்படியே இந்த க்ரீன் கலர் சட்டை பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கா பையன், பெரிய மூத்த பையன். உனக்குதான் இங்கே கீழே ரெண்டும் பொடிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாவுடைய பசங்க, பையன் பொண்ணு. உனக்கு உனக்கு பாரு, எனக்கு குட்டி பாப்பாவுக்கு உனக்கு பொய்யில்ல உண்மையாதான். என்ன தர்சா என்ன பண்ணுது தர்சா? தர்சா பிஸ்கட் சாப்பிடுறியா? எங்க அப்பாவுக்கு 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 பிஸ்கெட்டு பிஸ்கெட்டு தான் வேணும். தர்சாவோட பொம்மை. தர்சா தர்சா வாங்கிக்கோ வாங்கிக்கோ, என்னது அப்படின்ட்டு வாங்கிக்கோ. சொல்லிடுற மாட்டா என்னோட பொம்மைன்னு. மாமா வாங்கி கொடுத்த பொம்மை எனக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கிருச்சுங்க. இதுக்கப்புறம் எங்கள் 3 பேர்த்துக்கும் தீர்த்தம் போட்டதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் மொட்டை அடிக்க போகிறோம். தீர்த்தம் போட்டுட்ருக்காங்க. இப்போ எனக்கும் போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தர்சா குட்டிக்கு மொட்டை அடிக்க போயிட்டுருக்கோம். உடச்சது இல்லையா? மொட்டை அடிக்க வந்தவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவர் தான், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவருக்கு காதும் கேட்காது, வாயும் பேச மாட்டார். எப்படி சமாளிக்க போகிறோம்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நல்லா நீட்டாக பண்ணி விட்டார். அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எந்த ஒரு பயமும் இல்லை. நல்லா நீட்டாக மொட்டை அடிச்சு விட்டார். நமக்கு என்ன கீழே பண்ணோம்னா பூவை ஏற்பு நல்லா எடுத்துரு. எல்லாரும் கசன்னு பண்ணாதீங்க, வலுவாச்சு பிடிச்சிப்பா. ஒன்றும் இல்லைம்மா. ரப்பர் எடுக்க சரி சாமி. இந்த நீ வச்சுக்கா. பூவை கையில் விடணும், பூ வச்சிருப்பா. சரிப்பா. லப்பர் எடுத்துக்க இந்த கற்றுக்கத்துலையே அப்பா. சரி அவ்வளோதான்.